அண்மைச் செய்தி. மத்திய விமான பாதுகாப்பு அமைச்சர் ராம்மோகன் நாயுடு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விமான பாதுகாப்பு தொடர்பாக அதிகாரிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். மத்திய அமைச்சர் ராம்மோகன் ஆலோசனை தொடர்பாக மேலும் தகவல்கள் என்னென்ன? குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் நேற்று முன்தினம் விபத்துக்குள்ளானது. இந்த நிலையில் விமான பாதுகாப்பு தொடர்பாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு டெல்லியில் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் ஒன்றை தற்போது நடத்தி வருகிறார். சற்று முன்னர் தான் இந்த கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விமான போக்குவரத்து துறை அமைச்சகத்தில் தான் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் ராம்மோகன் நாயுடு மட்டுமின்றி விமான போக்குவரத்து துறை இணையமைச்சர் முரளிதர் மெஹுல், அதே போல டிஜிசிஏவினுடைய இயக்குனர், ஏஏஐ இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தினுடைய தலைவர் மற்றும் இதர விமான அமைச்சகத்தினுடைய மூத்த அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு கோரமான விபத்து நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்காலத்தில் இது போன்ற விமான விபத்துகள் நடைபெறாமல் இருப்பதை தடுக்க எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது ஆகியவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா இந்த விமான நிர்வாகத்தின் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுப்பது என்பது குறித்தெல்லாம் கூட ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது. இந்த ஆலோசனைக்கு பின்னர் இன்று மதியம் 1:30 மணி அளவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அந்த செய்தியாளர் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து நமக்கு தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.